வணக்கம், வெல்கம் டு அங்கனா சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கொள்ளு கஞ்சி. இந்த கொள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைச்சிரும். அதே சமயம் நம்ம மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணும். வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி வச்சு குடிக்கும்போது உங்களுக்கு உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 1/2 கப் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். இப்போ ஈஸியாக கடையிலலாம் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இது வந்து அளவு வந்து 125 கிராம் அளவு. இதை வந்து நம்ம முதல்ல வறுத்துக்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்படியே லைக் பண்ணுங்கள். இப்போ வானல் இந்த கொள்ளை சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மாறி வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த கொள்ளு வந்து வாரத்தில் இந்த மாதிரி கொள்ளு கஞ்சி 2 தடவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி வாரத்தில் 2 தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு மசில்ஸும் ஸ்ட்ரென்த் ஆகும், உடம்பு வந்து இருக்கும். அதே சமயம் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டயபெட்டிஸ் பேஷண்ட்லாம் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நல்ல வாசம் வந்து நேரம் மாற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் மாறணும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நேரம் மாறிடுச்சு, நல்லா வாசமும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஆறின பிறகு நம்ம மிக்சியில் கொடுத்து லேசாக ஒரு குறப்பாக அரைச்சி நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு வானலை வச்சுக்கோங்க. இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை சேர்த்து லேசாக வறுத்துக்குங்க. இந்த பாசிப்பருப்பு அந்த கஞ்சியோடு சேர்க்கும்போது உங்களுக்கு நல்லா சேர்ந்த மாதிரி இருக்கும் கஞ்சி. அதே சமயம் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ லேசாக இதை வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம கொள்ளு எடுத்த அதே கப்பாலே 1 கப் அளவுக்கு தட்டையான வெள்ளை அவலை சேர்த்துக்கலாம். அதாவது கொள்ளும் இந்த அவலும் ஒரே ஈக்குவல் ரேஷியோ. இப்போ சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 கப்பு கொள்ளு எடுத்துக்கோ, 1/2 கப்பு வெள்ளை அவல். உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அவலை வந்து ரொம்ப நேரம் நீங்கள் வறுக்க வேண்டியதில்லை, பாசிப்பருப்பு கூடவே சேர்த்து லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எல்லாத்தையுமே குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம வறுத்த பாசிப்பருப்பு அவளையும் சேர்த்துக்குங்க. இப்போ பொடி பண்ண கொள்ளை சேர்த்துக்கலாம். நான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக பொடி பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப பவுடராக நீங்கள் பொடி பண்ண வேண்டாம். இப்போ இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 7 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டு செய்யும்போது உங்களுக்கு நல்ல மணமாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம கொள்ளு எடுத்த அதே கப்பாலே 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொள்ளு 1 பங்குன்னா தண்ணி வந்து 3 பங்கு சேர்த்துக்குங்க. இது நம்ம கொஞ்சமாக செய்யறதுனால இது கரெக்டாக இருக்கும் அளவு. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பொங்கி வரும். அதனால் 3 கப்பு, அதாவது கொள்ளு எடுத்த கப்பாலே 3 கப்பு, மொத்தம் 1/2 கப்பு தண்ணி இது. இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு 4லேருந்து 5 விசில் விடுங்க. அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கங்க. நான் வந்து ஒரு 5 விசில் விட்ட பிறகு நம்ம பார்க்க போகிறேன். இப்போ நான் மூடி வச்சுட்டு வெயிட்டை போட்டுறேன். நம்ம விசில்லாம் வந்த பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இப்போ கஞ்சி நல்லா வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா மலர்ந்து வெந்திருக்குது. நம்ம சேர்த்த அந்த கொள்ளு பாசிப்பருப்பெல்லாம் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு. நம்ம சேர்த்த தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள், பிடிக்காமல் கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. இப்போ நல்லா அதை மசிச்சுக்கலாம். சூடாக இருக்கும்போதே லேசாக அது மாதிரி மசிச்சுக்குங்க. நல்லா மசிச்சுட்டு இப்போ இது கெட்டியாக இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து பச்சை தண்ணி சேர்க்க வேண்டாம், வெது வெதுப்பான சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் வெந்நீர் சேர்த்தா தான் உங்களுக்கு ருசி நல்லாயிருக்கும். எப்போவுமே எந்த வெந்து போன டிஷ்ஷில் நீங்கள் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ருசி கம்மியாகிடும். அதனால் வெந்நீர் சேர்த்து கலந்துக்குங்க. கலந்துட்டு இப்போ நம்ம இதுக்கு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு சாஸ்பேனை வச்சுக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் மட்டும்தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதிகமாக சேர்க்க வேண்டாம். இதில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஜீரகம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பிறகு நான் கொஞ்சம் இதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதில் இந்த ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு வதக்கிக்குங்க. இது கூடவே நான் ஒரு 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டு லேசாக வதக்கிங்க. ரொம்பலாம் வதக்க வேண்டாம், சும்மா லேசாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. இப்போ வதக்கிட்டு எல்லாத்தையுமே இது மாதிரி வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதங்கிருச்சு. நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கஞ்சியை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கஞ்சியில் சுவைக்காக தயிர் சேர்த்துக்குங்க. நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன். ஓரளவு திக்கான தயிரை சேர்த்துக்குங்க. நல்ல ஒரு ரொம்ப புளிப்பில்லாத தயிரை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம இதை கூட தயிர் சேர்க்கறதுனால இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. இந்த அளவு கலந்துக்கு இப்போ கரெக்டாக இருக்குது, குடிக்கிற பதத்துக்கு இருக்குது. இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிற வெங்காயம், இந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாயெல்லாம் இதில் சேர்த்துடலாம். நமக்கு இப்போ சூப்பரான கொள்ளு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான இந்த கொள்ளு கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. வாரம் 2 தடவை சேர்த்துக்குங்க. இது கூட மாங்காய் ஊறுகாய், துவையல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாரம் 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஆகாத நீங்களே உணர்வீங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.